இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான கேரட் அல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகி ஆயில் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து அதை அந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனில் ஆகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து வச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் ஒரு 1/4 கிலோ அளவு கேரட் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலேயே நம்ம வதக்கிக்கணும். இந்த கேரட்டை நம்ம நெய்யிலேயே வதக்கும் போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுது. இந்த டைமில் 1 கப் அளவு காய்ச்சின பால் அதையும் இது கூடவே விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம பால் விட்டு செய்கிறதுனால இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பால் எல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிடுது. இந்த பால் வற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். ஓரளவு நார்மலாக எடுக்கிறவங்களுக்கு இது போதும். சுகர் போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சுகர் அந்த கேரட் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது ஓரளவு கெட்டியானதுக்கப்புறம் இதுக்கு கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அல்வாவோட பதம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம கிண்டி விட்டோம்னா அது ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலேயும் நம்ம ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கட்டியாகி ரொம்பவே இறுகிரும். ஓரளவு மீடியமான ஸ்டேஜில் வைக்கும்போது தான் நமக்கு அல்வா கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இப்போ நமக்கு சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.